எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு நவரத்னம் மோதிரம் யார் போடலாம், நவரத்னம் போடலாமா, இல்லை யார் போடலாம் அப்படிங்கிற ஒரு 2 கேள்வி இருக்குது. நவரத்ன கற்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா, உங்களுடைய சார்ட்டை இப்போ இந்த லெவலில் இருக்குது, ஒரு 50% இருக்குது, அதை அப்படியே அடுத்த லெவலுக்கு ஒரு 60-70% கொண்டு போகிறதுக்கு உண்டான மோதிரம் தான் நவரத்ன மோதிரம். அதே ப்ளஸ்ஸும் இருக்கும், அதே மைனஸ், ரெண்டுமே அதிகமாகும். ஆனால் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதுதான் நவரத்ன மோதிரத்தோட வேலை. இது ஃபஸ்ட்டு நவரத்ன மோதிரத்தோட யூஸ். 2வது யார் போடலாம்? எல்லோரும் நவரத்னம் போட முடியாது, சில பேர் போட்டால் சில பிரச்சனை கொடுக்கும். அப்போ யார் போடலாம் அப்படின்னா, செவ்வாய் பலமாக இருக்கிறவங்க நவரத்னம் போடலாம். செவ்வாய் தன்னுடைய சுய வீட்டில் இருக்கிறவங்க, மேஷம் விருச்சகத்தில் இருக்கிறவங்க, செவ்வாய் உச்சமாக மகரத்தில் இருக்கிறவங்க போடலாம். அதே மாதிரி செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரமான அவிட்டம், மிருகஷீடம், சித்திரையில் இருக்கிறவங்க தாராளமாக போடலாம். ஸோ இந்த இதில் இருக்கிறவங்க மட்டும்தான் நவரத்னம் போடணும். மற்றபடி அது ஒன்றும் பெருசாக ரிசல்ட் கொடுக்காது, மைனஸ்லாம் செய்யாது, ரிசல்ட் ஒன்றும் பெருசாக கொடுக்காது. சரிங்களா? நவகிரக தாக்கத்தை குறைக்கும் நவரத்னம் போடுறது. நன்றி, வணக்கம்.